அல்லாஹ்வின் பரிசுத்தமான அல்லாஹ்வின் பெயரால் நாம் ஆரம்பிக்கின்றோம். அவரை நாங்கள் புகழ்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் எப்படி புகழப்பட வேண்டுமோ அப்படியே. அவருடைய தூய தூதர்களுக்கு, குறிப்பாக இறுதி தூதரான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதங்களும் அருளப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இதனுடன் உங்களை நாங்கள் இன்று ஷவ்வால் மாதத்தின் 14ஆம் நாள் ஹிஜ்ரி 1446ஆம் ஆண்டில் தென் ஆப்பிரிக்காவின் ஜோஹான்ஸ்பர்க் அருகிலுள்ள பெனோனி நகரிலிருந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்று ஒரு சிறப்பு நாள். ஏனெனில் இன்றிரவு முழுச்சந்திரன் எழும் இரவு. முழுச்சந்திரன் வரும்போது அது ஒரு மென்மையான, அமைதியான, பரிசுத்தமான தருணமாகும். ஆனால் இன்று என் மனம் கவலையுடன் நிறைந்திருக்கிறது. ஏனெனில் எனக்கு கடினமான விஷயங்களை எதிர்கொள்வதற்கான சூழ்நிலை உள்ளது. இன்று நான் தென் ஆப்பிரிக்காவை விட்டு புறப்படும் முன் ஒரு சுருக்கமான காணொளி மூலம் சில முக்கியமான விஷயங்களை பகிர விரும்புகிறேன். இந்த நாட்டில் நான் 3 மாதங்கள் இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் நாளை மலேசியாவிற்கு புறப்படுகிறேன். ஆனால் நான் இங்கே இருந்த இந்த நாட்களில் பல்வேறு செய்திகள் பரவுகின்றதை நான் கேள்விப்பட்டேன். அவை தவறான செய்திகள். அதனால் அதை திருத்த வேண்டிய அவசியம் உள்ளது. அதோடு ஒரு மென்மையான எச்சரிக்கையும் வழங்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம் ஒருவர் குர்ஆனில் தவறு இருக்கிறது என்று ஒருபோதும் சொன்னால் அப்படிப்பட்ட நபர் ஒரு காஃபிர் ஆவார். மறுபடியும் சொல்கிறேன், யாரேனும் செவிகேடாக இருக்கிறவர்களுக்காக, நீங்கள் குர்ஆன் அல்லாஹ்வின் வார்த்தை என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், அதே நேரத்தில் குர்ஆனில் தவறு உள்ளது என்று கூறினால் அப்படிப்பட்ட நபர் ஒரு காஃபிர் ஆவார். ஆனால் யாரையாவது நீ ஒரு காஃபிர் என்று சொல்லுவதற்கு முன் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். நான் குர்ஆனில் ஒரு தவறு இருப்பதாக சொன்னேன் என்று யாராவது கூறுகிறீர்கள் என்றால் அதற்கும் முன் நன்கு சிந்தியுங்கள். ஏனெனில் நீங்கள் யாரையும் அவர் ஒரு காஃபிர் என்று அறிவிக்கிறீர்கள். ஆனால் கியாமத் நாளில் அல்லாஹ் அவரை காஃபிராக இல்லை என்று தீர்மானித்தால் அப்போதே நீங்கள்தான் ஒரு காஃபிர் ஆகிறீர்கள் என்று நமது நபி, அல்லாஹ்வின் ஆசீர்வாதமும் சமாதானமும் அவர் மீது இருப்பதாகட்டும், கூறியுள்ளார். எனவே பேசும்போது மிகுந்த கவனத்துடன் இருங்கள். நான் ஒருபோதும் குர்ஆனில் தவறு உள்ளது என்று சொல்லவில்லை. இல்லை, குர்ஆன் என்பது முரண்பாடற்ற ஒரு நூல். இது அல்லாஹ்வின் வசனம் என்பதை அல்லாஹ் தாமே குர்ஆனில் கூறுகிறார். இந்த குர்ஆன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரிடமிருந்தும் வந்திருந்தால் அதில் பல முரண்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆனால் இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்ததாகும். இந்த குர்ஆன் எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் தூய்மையாக உள்ளது. குர்ஆனில் பலமுறை தெளிவாகவும் நேர்மையாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இறுதி காலம் எப்போது வரப்போகிறது என்ற அறிவு அல்லாஹ் உயர்ந்தவர் அவரிடம் மட்டுமே இருக்கிறது, வேறு எவரிடமும் இல்லை. எனவே ஒரு வசனத்தில் ஒரு சோதனை இருக்கிறது. அதன் விளைவாக அது நாம் அறியச் செய்கிறது. அல்லாஹ்வின் தூதரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அவர் அந்த நேரத்தின் அறிவு என்று. இது என்ன அர்த்தம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் இயேசு ஈசா அவர்கள் அந்த கடைசி நேரத்தின் அறிவு என்று கூறுகிறதின் தவிர்க்க முடியாத விளக்கம் என்னவென்றால், அந்த இறுதி நேரம் தொடர்பான அறிவு, அந்த இறுதி நேரம் பற்றிய அறிவு அவரிடமே இருக்கின்றது. நமது ஆய்வாளர்கள் இதனை உணர்ந்து உள்வாங்குகிறார்கள். சரி, இன்னும் சில இளம் மாணவர்களோ அவர்கள் எவ்வித அறிவும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடும். அவர்கள் நேரம் வீணாக்குவதற்கில்லை என்றாலும் ஆய்வாளர்கள் இதனை உணர்ந்துள்ளனர். நாம் இயேசு அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த இறுதி நேரத்தின் அறிவு என்று அறிவிக்கின்றோம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால், அந்த இறுதி நேரத்தின் அறிவு அவரிடமே இருக்கின்றது. ஆய்வாளர்கள் இதனை உணர்ந்து, உதாரணமாக அவர்கள் அந்த வசனத்தை இயேசு அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த இறுதி நேரத்தின் அறிவு என்று மொழிபெயர்க்கவில்லை. இல்லை,
அவர்கள் இதைச் செய்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் இதை உணர்கிறார்கள், அது ஒரு முரண்பாடு உருவாகும். குர்ஆன் கூறுகிறது, அந்த இறுதி நேரத்தின் அறிவு அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது என. அதனால் அது இந்த வகையில் இருக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அந்த அறிவு இருக்க முடியாது. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த வசனத்தை வாசிக்கிறார்கள், ஆனால் அதை அவர் இறுதி நேரத்தின் அறிவு என்று மொழிபெயர்க்கவோ விளக்கவோ செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அவர் இறுதி நேரத்தின் அடையாளம் என்று கூறுகிறார்கள். அது நிச்சயமாக சரியானதுதான். ஆம், அவர் ஒரு முக்கியமான அடையாளம். ஆனால் இதுதான் டாக்டர் தஷ்க். நானும் அதேபோல் அந்த வசனத்தை ஓதுகிறேன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பது இறுதி நேரத்தின் ஒரு அடையாளம் என்பதைத்தான் குறிக்கிறது. ஆனால் குர்ஆனை நாம் வெறுமனே இந்த வகையில் ஓதியிருந்தோமாகில், அதாவது அவர் ஒரு அடையாளம் என்ற வகையில் மட்டும் அப்படி இருந்திருந்தால், இவ்வளவு பெரும் புகழ்பெற்ற பண்டை அறிஞர்கள் இஸ்லாம் கூறுவது போல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்துவிட்டார், மீண்டும் வரமாட்டார்கள் என்று பல சிறந்த குர்ஆன் பண்டிதர்களும் கூறியிருக்கிறார்கள். என் சொந்த ஆசானும், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் அளிக்கட்டும், தன் காலத்தின் மிக உயர்ந்த அறிஞராக விளங்கியவர், அவரும் கூட குர்ஆனில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வருவார்கள் என்பதற்கான நேரடி ஆதாரம் காண முடியவில்லை. எனவே அவர் எழுதிய புகழ்பெற்ற நூலான தி குரானிக் ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் முஸ்லிம் சொசைட்டி என்ற நூலில் அவர் இதைத்தான் எழுதியுள்ளார். அவர் கூறியது என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வருவார்கள் என்ற நம்பிக்கை என்பது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு எதிர்கால முன்வெளிப்பாடு, ப்ராஃபசி மட்டுமே. இதன் பொருள், குர்ஆனில் அவர்கள் திரும்ப வருவார்கள் என்ற துல்லியமான ஆதாரம் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த வசனம் சரியான வாசிப்பு மற்றும் பொருள் விளக்கத்துடன் இருந்திருந்தால், அழகாக சிந்தித்து பாருங்கள், அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்துவிட்டதாக அல்லது இந்த உலகை விட்டு பிரிந்ததாக கூறப்படும்போது, அது குர்ஆன் வெளிவருவதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நடந்தது. அப்படியிருக்க அவர் எப்படி இறுதி நேரத்தின் அடையாளமாக இருக்க முடியும்? ஒரே வழி இருக்கிறது, அவர் திரும்ப வருவார்கள் என்பதே அந்த அடையாளத்தின் பொருள். அதாவது அவர் மீண்டும் வருவார்கள் என்பதற்கானதுதான் ஒரே காரணமாக இருக்க முடியும். குர்ஆனில் ஓரிரண்டு அல்ல, மிகுந்த ஆதாரங்கள் உள்ளன. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் ஏற்றப்படவில்லை, அவர் மரணமடையவில்லை என்பது தெளிவாக கூறப்படுகிறது. அதேபோல் அவருடைய மீண்டு வருகைக்கும் குர்ஆனில் பெருந்தொகையான ஆதாரங்கள் உள்ளன. அடுத்த காணொளியில் இன்ஷா அல்லாஹ் அந்த முக்கியமான விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள விருப்பமாக இருக்கிறோம். ஆனால் இந்த காணொளியில் நான் ஒருபோதும் குர்ஆனில் தவறு உள்ளது என்று நான் ஒருபோதும் கூறவில்லை. இல்லை, நான் கூறியது என்னவென்றால், அந்த வாசிப்பு தஷ்க் என்பது தவறானது. அந்த தலைப்பு சரியானதல்ல. அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறுதி நேரத்தின் அறிவு என்று கூறுவது குர்ஆனில் உள்ள மற்ற வசனங்களுக்கு முரண்படுகிறது. எனவே சரியான விளக்கம் என்னவென்றால், அவர் அந்த நேரத்தின் ஒரு அடையாளம் என்பதே ஆகும். அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறுதி நேரத்தின் ஒரு அடையாளம். இவ்வாறு குர்ஆனை வாசிப்பதுதான் சரியான வழியென்றே சிலர் கூறுகிறார்கள். அவர்களுக்கு எனது பதில் என்னவென்றால், அதிகமான உண்மை என்றால் அது குர்ஆன் மட்டுமே. குர்ஆனைத் தவிர வேறு எதுவும் முழுமையான சத்தியமாக இருக்க முடியாது. எனவே இந்த பெரிய தவறை செய்ய வேண்டாம். குர்ஆனைத் தவிர வேறு எதையும் சத்தியத்தின் சமபங்குக்கு உயர்த்தாதீர்கள். குர்ஆனுக்கே அந்த உயர்ந்த நிலை உண்டு. ஹதீஸ் அத்தகைய நிலையை உடையதல்ல. ஹதீஸ் அந்த நிலையை பெறவில்லை. அந்த நிலை ஹதீஸுக்கோ வேறு எதற்கும் இல்லை. எனவே மிகவும் கவனமாக இருங்கள். தவறை தவிருங்கள். நீங்கள் பிடித்து நிலைக்க வேண்டியது குர்ஆன் மட்டுமே, ஏனெனில் அதுதான் முழுமையான சத்தியம். குர்ஆனை மட்டுமே உங்கள் அடிப்படையான தராசாக வைத்துக்கொண்டு உண்மை எது
பொய் எது என்பதை கணிக்க வேண்டும். எது உண்மை எது பொய் என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டியது குர்ஆனை அடிப்படையாகக் கொண்டுதான். நான் நம்பிக்கையோடு கூறுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சகாபி வாசித்த விதமாக குர்ஆனை வாசிப்பதே சரியான வழி. இன்று பரவலாக பின்பற்றப்படும் மற்ற வாசிப்பு முறை என்பது தவறானது, பொய்யானது. அதற்கான அளவுகோல் உண்மையல்ல, அது போகஸ் ஆகும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹ்.